அத்தியாயம் 42. என் குருவுடன் கழித்த கடைசி நாட்கள். குருஜி, இன்று காலை உங்களை தனியாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் நறுமணம் வீசும் பழங்கள் மற்றும் ரோஜா மலர்களின் பாரத்தை சுமந்து கொண்டு செராம்போர் ஆசிரமத்திற்கு அப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை அடக்கத்துடன் நோக்கினார். உனது கேள்வி என்ன? குருதேவர் தப்புவதற்கு வழி தேடுவது போல் அறையில் அங்குமிங்கும் நோக்கினார். குருஜி, நான் தங்களிடம் ஓர் உயர்நிலைப் பள்ளி இளைஞனாக வந்தேன். இப்பொழுது நான் ஒரு வளர்ந்த மனிதன். ஏதோ ஒன்றிரண்டு நரைகூட தென்படுகிறது. தாங்கள் என்னை சந்தித்த அந்த நேரத்திலிருந்து இதுவரை மௌனமான அன்பை என் மீது பொழிந்திருந்தும் முதலில் சந்தித்த அந்த தினத்தன்று மட்டும்தான் ஒரே ஒரு தடவை தாங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினீர்கள். நான் அவரை கெஞ்சியவாறு நோக்கினேன். குருதேவர் தன் பார்வையை தாழ்த்தினார். யோகானந்தா, சொல்லற்ற இதயத்தில் செவ்வனே பாதுகாக்கப்பட்டு வரும் இதமான எண்ணங்களை நான் வறண்ட சொற்றொடர்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறாயா? குருஜி, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் செவிகள் அச்சொற்களை உங்கள் வாயால் கேட்க வேண்டுமென்று துடிக்கின்றன. உன் விருப்பப்படியே ஆகட்டும். என் இல்லற வாழ்வில் நான் யோக முறையை பயிற்றுவிக்க ஒரு மகனுக்காக அடிக்கடி ஏங்கியதுண்டு. ஆனால் நீ என் வாழ்வில் வந்ததும் நான் திருப்தியடைந்து விட்டேன். உன்னில் நான் என் மகனைக் கண்டேன். இரு தெளிந்த கண்ணீர் துளிகள் ஸ்ரீ யுக்தேஸ்வரது கண்களில் துளித்தன. யோகானந்தா, நான் உன்னை என்றுமே நேசிக்கிறேன். உங்கள் பதிலே சொர்க்கத்திற்கு எனக்கு அனுமதி சீட்டாகும். அவரது சொற்களினால் என் மனத்தின் பாரம் இறங்கி நிரந்தரமாக கரைந்தது. அவர் உணர்ச்சி வசப்படாதவர் என்பதும் தன்னிறைவு பெற்றவர் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரது மௌனத்தைக் கண்டு நான் அதிசயித்திருக்கிறேன். சில சமயங்களில் நான் அவரை முழுவதும் திருப்தி செய்வதில் வெற்றியடையவில்லையோ என்று கூட பயந்திருக்கிறேன். அவரது சுபாவம் என்றும் முழுதும் புரிந்து கொள்ள முடியாதபடி விசித்திரமான ஒன்று. அவர் வெளி உலகத்தின் மதிப்பீட்டை என்றோ கடந்து விட்டதனால் ஆழங்காண முடியாத சலனமற்ற சுபாவத்தைக் கொண்டவர். சில தினங்களுக்குப் பிறகு நான் கல்கத்தா ஆல்பர்ட் கூடத்தில் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் சந்தோஷ் மகாராஜாவுடனும் கல்கத்தா மேயருடனும் மேடையில் அமர ஒப்புக்கொண்டார். அவர் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. ஆனால் நான் பேசும்பொழுது அவரை அடிக்கடி நோக்கியதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தாரெனத் தோன்றியது. பிறகு செராம்பூர் கல்லூரியில் பழைய மாணவர் கூட்டத்தில் பேச வேண்டி வந்தது. நான் என் பழைய வகுப்புத் தோழர்களை நோக்கிய போதும் அவர்கள் தங்கள் சொந்த பைத்தியக்கார துறவியை நோக்கிய போதும் சங்கோஜமின்றி ஆனந்தக் கண்ணீர் பெருகியது. நல்ல நாவன்மை படைத்தவரான என் தத்துவ பேராசிரியர் டாக்டர் கோஷால் என்னை வரவேற்க முன்வந்தார். எங்கள் பழைய மனஸ்தாபங்களெல்லாம் காலம் என்ற ரசவாதியால் கரைக்கப்பட்டுவிட்டது. செராம்பூர் ஆசிரமத்தில் டிசம்பர் மாத கடைசியில் மகர சங்கராந்தி உற்சவம் ஒன்று கொண்டாடப்பட்டது. வழக்கம் போல ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சீடர்கள் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்து குழுமியிருந்தனர். பக்தி சங்கீர்த்தனங்கள், கிறிஸ்டோதாவின் தேன் இனிமை குரலில் தனிப்பாடல்கள், இளஞ்சீடர்கள் பரிமாறிய விருந்து, ஆசிரமத்தின் திறந்தவெளி முற்றத்தில் விண்மீன்களின் கீழ் கூட்டம் நிறைந்த சபையில் குருதேவரின் ஆழ்ந்த உணர்ச்சிகரமான சமய உரை, நினைவுகள் நினைவுகள் கடந்த கால ஆண்டுகளின் இனிய விழாக்கள். இருந்தாலும் இன்றிரவு ஒரு புதிய அம்சம். யோகானந்தா, தயவு செய்து இந்த கூட்டத்தில் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்து. வழக்கமே இல்லாத இந்த புதிய கோரிக்கையை விடுவிக்கும் பொழுது குருதேவரது கண்கள் மின்னின. கப்பல் மேல் தளத்தில் எனது முதல் ஆங்கில உரைக்கு முன்னர் நான் திண்டாடியதை நினைக்கிறாரோ? நான் அந்த கதையை என் சகோதர சீடர்களின் கூட்டத்தில் கூறி எங்கள் குருவிற்கு மனதார வணக்கம் செலுத்தி உரையை முடித்தேன். அவரது தவறாத துணை கப்பல் மேல்தளத்தில் மட்டுமின்றி விருந்தோம்பலில் சிறந்த விசாலமான அமெரிக்க நாட்டில் அந்த 15 வருடங்களாக தினந்தோறும் எனக்கு கிடைத்து வந்திருக்கிறது என்று கூறி முடித்தேன். விருந்தினர்கள் சென்ற பிறகு
ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை தன் படுக்கை அறைக்கு, இது போன்ற ஓர் உற்சவத்திற்குப் பிறகு ஒரே ஒரு தடவை அவரது படுக்கையில் படுத்துறங்க நான் அனுமதிக்கப்பட்ட அந்த அறைக்கு அழைத்தார். இன்றிரவு அவரது காலடியில் அரைவட்டமாக சீடர்கள் இருக்க அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். யோகானந்தா, நீ இப்பொழுது கல்கத்தாவிற்கு கிளம்புகிறாயா? தயவு செய்து நாளை இங்கு திரும்பி வா. உன்னிடம் சில விஷயங்கள் கூற வேண்டும். மறுநாள் பிற்பகல் சில எளிய சொற்களால் ஆசி கூறி சந்நியாச ஆசிரமத்தில் இன்னும் உயர்ந்த பட்டமாகிய பரமஹம்சர் என்ற பட்டத்தை எனக்கு அளித்தார். நான் அவரை முழந்தாளிட்டு வணங்கிய போது, இது உன் முந்தைய பட்டமாகிய சுவாமி என்பதற்கு மேம்பட்டது என்றார் அவர். நான் என் மேல்நாட்டு மாணவர்கள் பரமஹம்சஜி என்பதை உச்சரிக்கப்படப் போகும் பாட்டை நினைத்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டேன். பூமியில் என் வேலை இப்பொழுது முடிந்துவிட்டது. நீ தொடர வேண்டும். குருதேவர் அமைதியாக பேசினார். அவரது கண்கள் சாந்தமாகவும் கருணையுடனும் இருந்தன. என் இதயம் பயத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. பூரியில் உள்ள நமது ஆசிரமத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாரையாவது அனுப்பு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் எல்லாவற்றையும் உன் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன். நீ உன் வாழ்க்கை மற்றும் ஸ்தாபன படகை வெற்றிகரமாக செலுத்தி தெய்வீக கரைக்கு அழைத்துச் செல்வாய். நான் கண்ணீருடன் அவரது பாதங்களை தழுவினேன். அவர் எழுந்து என்னை அன்புடன் ஆசிர்வதித்தார். மறுநாள் ராஞ்சியிலிருந்து சுவாமி சேவானந்தர் என்ற பக்தரை அழைத்து அவரை பூரியிலுள்ள ஆசிரமத்தின் பணிகளை மேற்கொள்ளும்படி அனுப்பி வைத்தேன். பிறகு என் குரு அவரது சொத்துக்களைப் பற்றி சட்டப்படி செய்ய வேண்டிய விவரங்களை என்னிடம் கலந்து பேசினார். அவர் காலத்திற்குப் பிறகு அவரது 2 ஆசிரமங்களையும் மற்ற சொத்துக்களையும் அவரது உறவினர்கள் கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய எந்த வழக்கும் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று அவர் கவலை கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் தரும காரியங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தும்படி பத்திரம் எழுதி ஏற்பாடு செய்துவிட விரும்பினார். குருதேவர் கிதர்பூருக்கு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் சமீபத்தில் செய்யப்பட்டன. ஆனால் அவர் செல்லவில்லை. என் சகோதர சீடர் அமூலயா பாபு ஒரு நாள் மதியம் இதை என்னிடம் குறிப்பிட்டார். எனக்கு மனத்தில் முன்னுணர்வு நடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. நான் வலியுறுத்தி கேட்ட கேள்விகளுக்கு நான் கிதர்பூருக்கு இனி போக மாட்டேன் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் பதிலளித்தார். ஒரு வினாடி குருதேவர் ஒரு பயந்த குழந்தையைப் போல் நடுங்கினார். உடற்கூட்டின் மேல் இயல்பாகவே ஏற்படும் பற்று பெரிய மகான்களிடையே கூட கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது என்று பதஞ்சலி எழுதியுள்ளார். குருதேவர் மரணத்தை பற்றிய சில உரைகளில், வெகு நாட்கள் அடைபட்டிருந்த ஒரு பறவை தான் பழக்கப்பட்டிருந்த கூண்டை விட்டு கிளம்ப கதவு திறந்த பிறகு கூட சிறிது தயங்குவது போல் என்று வழக்கமாக கூறியிருக்கிறார். குருஜி, நான் விசும்பலுடன் மன்றாடினேன். அப்படி சொல்லாதீர்கள். அம்மாதிரியான சொற்களை என்னிடம் என்றுமே கூற வேண்டாம். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் முகம் அமைதி நிறைந்த புன்னகையுடன் தளர்ந்தது. அவர் தனது 81வது பிறந்த தினத்தை எட்டிக் கொண்டிருந்த போதிலும் அவர் நன்றாகவும் பலமாகவும் இருந்தார். வாயால் பேசாவிட்டாலும் நுட்பமாக உணர்ந்த என் குருவின் அன்பென்னும் சூரிய ஒளியில் நாளுக்கு நாள் திளைத்து சீக்கிரத்தில் நிகழவிருக்கும் தன் மரணத்தைப் பற்றி அவர் காட்டிய குறிப்புகளையெல்லாம் நான் என் மனத்திலிருந்து அகற்றினேன். ஐயா, அலகாபாத்தில் இம்மாதம் கும்பமேளா தொடங்குகிறது. நான் வங்காள பஞ்சாங்கத்தில் மேளா தேதிகளை குருதேவரிடம் காட்டினேன். நீ உண்மையாக அங்கு செல்ல விரும்புகிறாயா? நான் அவரை விட்டு பிரிவதில் அவருக்கிருந்த தயக்கத்தை உணராமல் நான் தொடர்ந்தேன். ஒரு தடவை பாபாஜியின் புனித தரிசனத்தை நீங்கள் அலகாபாத் கும்பாவில் கண்டீர்கள். ஒருவேளை நான் இந்த தடவை அவரை பார்க்க கொடுத்து வைத்திருக்கலாம். நீ அங்கு அவரை காண்பாய் என்று எனக்கு தோன்றவில்லை. பிறகு என் திட்டங்களை தடுக்க விரும்பாமல் என் குரு மௌனமானார். நான் மறுநாள் ஒரு சிறு குழுவுடன் அலகாபாத்திற்கு புறப்பட்டபோது குருதேவர் அமைதியாக வழக்கம்போல் என்னை ஆசிர்வதித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் நடவடிக்கையில் இருந்து மறைமுகமாக உணர்த்தப்பட்டவைகளின் பொருளை நான் உணராமலேயே இருந்து விட்டேன்.
ஏனெனில் இறைவன் என்னை குருதேவரின் மரணத்தை நான் செயலற்று கட்டாயமாக காண வேண்டிய அனுபவத்திலிருந்து தடுக்க எண்ணம் கொண்டார் போலும். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களின் மரணத்தின் போது நான் அந்த காட்சியிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கும்படி இறைவன் கருணையுடன் அருளியிருக்கிறான். 1936 ஜனவரி 23 எங்கள் குழு கும்பமேளாவை அடைந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாகவும் திணற அடிக்கும்படியாகவும் இருந்தது. தெய்வீக வீடு பெற்றை தேடுவதற்காக உலக கட்டுக்களை துறந்த சந்நியாசிகள் மற்றும் சாதுக்கள் ஆகியோரிடத்திலும் பரமாத்மாவின் பெருமதிப்பின் மீதும் ஓர் ஏழை குடியானவன் கூட உள்ளார்ந்த பயபக்தி வைத்துள்ளான். இதுவே இந்திய மக்களின் வினோதமான தனி சிறப்பாகும். ஏமாற்றுபவர்களும் கபட வேடதாரிகளும் உண்மையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்தியா தங்கள் மேன்மையான ஆசிகளால் நாட்டை ஒளிரச் செய்யும் ஒரு சில மகான்களுக்காக எல்லோரையுமே மதிக்கிறது. இந்த பெருங்காட்சியை கண்டுகொண்டிருந்த மேல் நாட்டவர்க்கு இந்நாட்டின் நாடித்துடிப்பை உணரவும், இந்தியா எவ்வளவு தூரம் ஆன்மீகத்தில் ஊறி காலத்தின் கொடுமைகளை தாங்கக்கூடிய அடக்கவியலாத திறனை அடைந்துள்ளது என்பதை அறியவும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. முதல் நாளை எங்கள் குழு எல்லாவற்றையும் வெறுமனே பார்ப்பதிலேயே கழித்தது. ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் தங்கள் பாவங்களை கழிப்பதற்கு புனித கங்கையில் நீராடினார்கள். பிராமண புரோகிதர்கள் வழிபாட்டுக்குரிய பவித்திர சடங்குகளை செய்தார்கள். மௌன சந்நியாசிகளின் பாதங்களில் பக்தியுடன் காணிக்கைகள் வழங்கப்பட்டன. வரிசையாக யானைகள், அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், மெதுவாகச் செல்லும் ராஜபுதனத்து ஒட்டகங்கள் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாகச் சென்றன. இதைத் தொடர்ந்து நிர்வாண சாதுக்கள் தங்கள் பொன் வெள்ளி செங்கோல்களை அல்லது பட்டு போன்ற வினோதமான வெல்வெட் கொடிகளை அசைத்தவாறு சென்ற சமய அணிவகுப்பும் நடைபெற்றது. கோவணம் மட்டும் அணிந்திருந்த துறவிகள் சிறு குழுக்களாக மௌனமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் உடல் முழுவதும் சாம்பலை பூசியிருந்தனர். அது அவர்களை குளிரிலிருந்தும் வெயிலிலிருந்தும் பாதுகாக்கிறது. அவர்களது நெற்றியில் இட்டிருந்த ஒற்றை சந்தன பொட்டு ஆன்மீக கண்ணை தெளிவாக குறித்து காட்டியது. தலையை மொட்டையடித்துக் கொண்டு காவி உடை அணிந்த ஆயிரக்கணக்கான சாமியார்கள் கையில் தங்கள் மூங்கில் தண்டத்துடனும் பிச்சை பாத்திரமான திருவோட்டுடனும் காணப்பட்டனர். அவர்கள் நடந்து சென்ற போதும் அல்லது சீடர்களுடன் ஆன்மீக சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த போதும் அவர்களது முகங்கள் துறவின் அமைதியில் ஒளிர்ந்தன. அங்குமிங்குமாக மரத்தடிகளில் எரிந்து கொண்டிருக்கும் ஏராளமான கட்டைகளை சுற்றிலும் தங்கள் தலை உச்சி மீது சடாமுடி தரித்து கண்ணை கவரும் விதத்தில் சாதுக்கள் அமர்ந்திருந்தனர். சிலர் பல அடிகள் நீண்டிருந்த தங்கள் தாடிகளை சுற்றி முடிந்திருந்தனர். அவர்கள் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தனர் அல்லது அவ்வழியாகச் சென்ற கூட்டத்தினருக்கு கைகளை நீட்டி ஆசி கூறியவாறு இருந்தனர். பிச்சைக்காரர்கள், யானை மீது அமர்ந்து சென்ற மகாராஜாக்கள், தங்கள் வளைகளும் கொலுசுகளும் கிண்கிணிக்க பலவித வண்ணங்களில் புடவைகளை அணிந்த மாதர்கள், கைகளை விசித்திரமாக உயர்த்தியபடியே நகரும் பக்கிரிகள், தியானத்திற்குரிய கையூன்றிகளை தாங்கிய பிரம்மச்சாரிகள், ஆழ்ந்த அமைதியில் தங்களின் உள்ளார்ந்த ஆனந்தத்தை மறைத்த வண்ணம் பணிவுடன் செல்லும் எளிய சாதுக்கள், இத்தனை சந்தடிகளையும் மீறி கோயில் மணிகளின் இடைவிடாத அழைப்பை கேட்டோம். எங்கள் 2வது மேளா நாளன்று எனது தோழர்களும் நானும் பல ஆசிரமங்கள், தற்காலிக குடிசைகள் ஆகியவற்றிற்குள் நுழைந்து அங்கிருந்த மகான்களுக்கு வணக்கம் செலுத்தினோம். சுவாமி மரபில் கிரி பிரிவின் தலைவராக இருந்த, நெருப்பென ஒளிரும் கண்களுடன் மெலிந்திருந்த ஒரு துறவியின் ஆசியை பெற்றோம். பிறகு நாங்கள் 9 வருடங்களாக மௌன விரதத்தை கடைபிடித்து பழங்களை மட்டுமே ஆகாரமாக உண்டு வரும் ஒரு குருவின் ஆசிரமத்தை அடைந்தோம். அங்கு ஆசிரம கூடத்தின் மேடையில் அமர்ந்திருந்த பிரக்ஞாசக்ஷு என்ற பார்வையிழந்த ஒரு சாதுவை சந்தித்தோம். அனைத்து சாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த புலமை பெற்ற பிரக்ஞாசக்ஷு எல்லா பிரிவினராலும் மிக மரியாதையுடன் வணங்கப் பெற்றவர். வேதாந்தத்தை பற்றி நான் இந்தியில் ஒரு சிறு பிரசங்கம் செய்த பிறகு நாங்கள் அந்த அமைதியான ஆசிரமத்தை விட்டு கிளம்பி அருகிலிருந்த கிருஷ்ணானந்தர் என்ற சுவாமியை வணங்குவதற்குச் சென்றோம். அவர்
ரோஜா கன்னங்களும் கவர்ச்சியூட்டும் தோள்களுடனும் கூடிய ஓர் அழகான சந்நியாசி. அவர் அருகில் நன்கு பழக்கிய ஒரு பெண் சிங்கம் படுத்திருந்த அந்த சந்நியாசியின் ஆன்மீக கவர்ச்சிக்கு அடிபணிந்து அக்காட்டு மிருகம் பாலன்னம் மட்டும் உண்டு எல்லா மாமிசத்தையும் உண்ண மறுத்தது. அவருடைய பலமான உடல் வலிமையைக் கண்டு அடிபணியவில்லை என்பது நிச்சயம். அந்த சுவாமி பழுப்பு மஞ்சள் நிற முடி நிறைந்த அம்மிருகத்திற்கு ஓர் ஆழ்ந்த கவர்ச்சிகரமான உருமல் மூலம் ஓம் என்று கூற கற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு பூனை பக்தை. அடுத்து எதிர்ப்பட்ட நன்கு கற்றவரான ஓர் இளவயதுடைய சாதுவுடன் சந்திப்பு. திரு ரைட்டின் பிரபல பிரயாண குறிப்பேட்டில் நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கள் போர்ட் வண்டியில் குறுகிய வளைந்த சந்துக்களின் வழியேயும் கும்பல்களுக்கிடையேயும் பாம்பைப் போல் ஊர்ந்து தாழ்மட்டம் கொண்ட கங்கையின் குறுக்கே கிரீச்சிடும் மிதவை பாலத்தின் மீது சென்றோம். கங்கை கரையில் யோகானந்தர் எனக்கு சுட்டிக்காட்டிய பாபாஜியும் ஸ்ரீ யுக்தேஸ்வரும் சந்தித்த இடத்தையும் கடந்தோம். சற்று நேரத்திற்குப் பிறகு வண்டியிலிருந்து இறங்கி சாதுக்களின் கூட்டத்திலிருந்து எழும் கனத்த புகைமண்டலத்தின் நடுவே வழுக்கும் மணலில் கொஞ்சம் தூரத்தில் கும்பலாக இருந்த மிக எளிமையான வைக்கோல் வேய்ந்த மண் குடிசைகளை நோக்கி நடந்தோம். நாங்கள் குறிப்பிடத்தக்கதல்லாத தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த இக்குடிசைகளில் கதவின்றி சிறிய வாயிலுடன் கூடிய ஒரு குடிசையின் முன் நின்றோம். அது அபூர்வ அறிவுத்திறனுக்கு பெயர் பெற்ற கரபாத்ரி என்ற சுற்றித் திரியும் ஒரு இளம் சாதுவின் இருப்பிடமாகும். அங்கு வைக்கோல் கட்டின் மேல் சப்பனமிட்டு அவருடைய ஒரே உடையும் மற்றும் ஒரே சொத்துமான ஒரு காவியுடையை தோள்களின் மேலாக போர்த்திக் கொண்டு அவர் அமர்ந்திருந்தார். நாங்கள் 4 கால்களினாலும் தவழ்ந்து இக்குடிசையின் உள்ளே சென்று ஞான ஒளி பெற்ற அந்த ஆன்மாவின் காலடிகளில் வணங்கிய பொழுது உண்மையில் தெய்வீகம் நிறைந்த ஒரு முகம் எங்களை நோக்கி புன்னகை செய்தது. நுழைவாயிலில் இருந்த மினுக்கும் ஓர் மண்ணெண்ணெய் லாந்தர் விளக்கு கூரை வேயப்பட்ட சுவர்களின் மீது விசித்திரமாக ஆடும் நிழல்களை தோற்றுவித்தது. அவருடைய முகம், முக்கியமாக அவருடைய கண்களும் அழகான பற்களும் ஒளிர்ந்து பளபளத்தன. என்னால் அவருடைய இந்தியை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவருடைய முகபாவங்கள் மிக தெளிவாக இருந்தன. அவர் மிகுந்த உற்சாகத்துடனும் அன்புடனும் ஆன்மீக ஒளியுடனும் இருந்தார். அவருடைய பெருமையைப் பற்றி யாரும் சந்தேகிக்க முடியாது. இந்த லௌகீக உலகத்தில் எந்த பற்றும் இல்லாதவரின் ஆனந்தமான வாழ்க்கையை நினைத்துப்பார். உடைகளைப் பற்றிய பிரச்சனையிலிருந்து விடுதலை, உணவை பற்றிய ஆசைகளிலிருந்தும் விடுதலை. பிச்சை எடுப்பதில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவிர சமைத்த உணவை தொடுவதில்லை, கையில் திருவோடு ஏந்துவதில்லை, எல்லா பண சிக்கல்களிலிருந்தும் விடுதலை. கையால் பணத்தை தொடுவதில்லை, பொருள்களை என்றும் பத்திரப்படுத்துவதில்லை, கடவுளையே எப்போதும் நம்பியிருப்பது. போக்குவரத்தை பற்றி கவலையில்லை, வண்டிகளில் எப்போதும் சவாரி செய்வதில்லை, ஆனால் புனித நதிகளின் கரைகளில் எப்பொழுதும் நடந்த வண்ணம் இருப்பது. பற்றுதலின் எந்த வளர்ச்சியையும் தவிர்க்க வேண்டி ஒரு வாரத்திற்கு மேல் எங்கும் தங்காமல் இருப்பது. எவ்வளவு அடக்கமான ஆத்மா! அவர் வேதங்களில் மிக்க புலமை பெற்றவர். மேலும் காசி பல்கலைக்கழக MA பட்டமும் சாஸ்திர நிபுணர் என்னும் சாஸ்திரி பட்டமும் பெற்றவர். அவர் திருவடிகளில் அமர்ந்ததும் என்னை ஒரு தெய்வீக உணர்வு ஊடுருவியது. இவையெல்லாம் உண்மையான புராதன இந்தியாவை காண வேண்டுமென்ற என் ஆவலுக்கு ஒரு விடையாகத் தோன்றியது. ஏனெனில் ஆன்மீகத்தில் கரைகண்ட மகான்கள் உள்ள இந்நாட்டின் உண்மையான பிரதிநிதி அவர். நான் கரபாத்திரியின் சுற்றித் திரியும் வாழ்க்கையைப் பற்றி விசாரித்தேன். தாங்கள் குளிர்காலத்திற்காக எந்த அதிக உடையும் வைத்துக் கொள்வதில்லையா? இல்லை, இதுவே போதும். தாங்கள் புத்தகங்கள் எதுவும் எடுத்துச் செல்கிறீர்களா? இல்லை, நான் சொல்வதைக் கேட்க விரும்புகிறவர்களுக்கு என் ஞாபகத்திலிருந்து போதிக்கிறேன். நீங்கள் வேறு என்ன செய்கிறீர்கள்? கங்கை கரையில் திரிவேன். இந்த அமைதியான சொற்களை கேட்டவுடன் இவருடைய வாழ்க்கையின் எளிமையை வேண்டி ஏக்கம் என்னை ஆட்கொண்டது. எனக்கு அமெரிக்காவும் என் தோள்களின் மீதிருந்த மற்ற எல்லா பொறுப்புகளும் நினைவிற்கு வந்தன. இல்லை யோகானந்தா, ஒரு வினாடி நான் வருத்தத்துடன் நினைத்தேன்.
இப்பிறவியில் கங்கை கரையில் திரியும் வாழ்க்கை உனக்கில்லை. அவருடைய ஆன்மீக அனுபவங்களில் சிலவற்றை என்னிடம் அந்த சாது கூறிய பின்னர் நான் அவரிடம் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் இந்த விவரங்களை சாத்திரப் புலமையிலிருந்து கூறுகிறீர்களா அல்லது உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்தா? பாதி புத்தகங்களிலிருந்து படித்தவை, மறுபாதி அனுபவத்திலிருந்து என்று நேரடியான புன்னகையுடன் கூறினார். நாங்கள் சிறிது நேரம் தியான நிலை மௌனத்தில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தோம். நாங்கள் அவருடைய புனித முன்னிலையிலிருந்து வந்த பிறகு நான் திரு ரைட்டிடம், பொன்மய வைக்கோல் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசன் அவர் என்றேன். நாங்கள் அன்றிரவு மேளா மைதானத்தில் வானத்து விண்மீன்களின் கீழ் குச்சிகளினால் தைக்கப்பட்ட தையல் இலைகளில் உண்டு எங்கள் இரவு உணவை முடித்துக் கொண்டோம். இந்தியாவில் பாத்திரம் தேய்ப்பது முடிந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தினங்களை கவர்ந்தெழுத்த கும்பமேளாவில் கழித்தோம். பிறகு வடமேற்கு திசையில் யமுனைக்கரை ஓரமாக ஆக்ராவை நோக்கிச் சென்றோம். மீண்டும் ஒருமுறை நான் தாஜ்மஹாலை நோக்கியவாறு நின்றேன். என் நினைவில் ஜிதேந்திரா என் பக்கத்தில் நின்று அந்த சலவைக்கல் கனவில் வியப்படைந்திருந்தான். பிறகு சுவாமி கேசவானந்தர் இருக்குமிடமான பிருந்தாவன் ஆசிரமத்தை நோக்கிச் சென்றோம். நான் கேசவானந்தரை நாடிச் சென்ற நோக்கம் இந்த புத்தகத்துடன் தொடர்புடையதாகும். லாகிரி மகாசயரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும்படி ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை பணித்ததை நான் மறக்கவில்லை. நான் இந்தியாவில் தங்கியிருக்கையில் அந்த யோகாவதாரரின் நேரடி சீடர்கள் மற்றும் உறவினர்களை தொடர்பு கொள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொண்டேன். அவர்களுடைய உரையாடல்களை விரிவான குறிப்புகளாக பதித்துக் கொண்டு சம்பவங்களையும் தேதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தேன். மேலும் போட்டோக்களையும் பழைய கடிதங்களையும் பத்திரங்களையும் சேகரித்தேன். லாகிரி மகாசயர் தொடர்பான என் கைப்பை பெருகத் தொடங்கியது. என் முன்னே சிரமமான நூறாசிரியனின் வேலை இருப்பதை கலக்கத்துடன் உணர்ந்தேன். ஒரு பெரிய மகாகுருவானவரின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுவதற்கு வேண்டிய தகுதியை எனக்கு அருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டேன். அவருடைய அநேக சீடர்கள் தங்கள் குருவை பற்றிய விவரங்களை எழுத்தில் வடிக்கும் பொழுது அவரை பற்றி ஏதும் குறைவாகவோ அல்லது வித்தியாசமாகவோ விவரிக்கப்பட்டு விடலாமென பயந்தார்கள். பஞ்சனன் பட்டாச்சாரியா ஒரு தடவை என்னிடம், ஒரு தெய்வீக அவதாரத்தின் வாழ்க்கையை வறண்ட சொற்களால் உள்ளபடி எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்டார். அவரது மற்ற நெருங்கிய சீடர்களும் அதே போன்று யோகாவதாரரை தங்கள் இருதயங்களில் சிரஞ்சீவியான குருவாக மறைத்து வைத்திருந்தால் போதும் என திருப்தி அடைந்திருந்தனர். இருந்தாலும் லாகிரி மகாசயர் தன் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி முன்னோடியாக கூறியதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் அவருடைய வெளி வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை பெறுவதிலும் அவற்றை உறுதிப்படுத்துவதிலும் எந்த முயற்சியையும் கைவிடவில்லை. சுவாமி கேசவானந்தர் பிருந்தாவனத்திலுள்ள அவரது காத்யாயினி பீட ஆசிரமத்தில் எங்களை அன்புடன் வரவேற்றார். அது ஓர் அழகிய நந்தவனத்தின் நடுவில் மிகப்பெரிய கருந்தூண்களுடன் கவர்ச்சிமிக்க தோற்றம் கொண்டு விளங்கிய ஒரு செங்கல் கட்டிடம். அவர் உடனேயே எங்களை லாகிரி மகாசயரின் பெரிதாக்கப்பட்டிருந்த படத்தால் அழகூட்டப்பட்டிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த சுவாமி 90 வயதை எட்டிக் கொண்டிருந்த போதிலும் அவரது சதைப்பிடிப்பான உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் வெளிப்படுத்தியது. நீண்ட முடியுடனும் பனியைப் போன்ற வெளுத்த தாடியுடனும் கண்கள் ஆனந்தத்தில் பளிச்சிட அவர் மெய்யாகவே ஒரு குரு சிரேஷ்டரின் உருவமாக தோற்றமளித்தார். இந்தியாவின் மகான்களைப் பற்றி எழுதப்போகும் என் புத்தகத்தில் அவரது பெயரை நான் குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்தேன். தயவு செய்து தங்கள் ஆரம்ப வாழ்க்கையைப் பற்றி எனக்கு கூற வேண்டும், நான் புன்னகையுடன் கெஞ்சினேன். பெரிய யோகிகள் சாதாரணமாக அதிகம் பேசுவதில்லை. கேசவானந்தர் அடக்க பாவமான சைகை புரிந்தார். வெளியில் சொல்லும்படியாக எதுவும் இல்லையே. அனுபவ ரீதியில் என் வாழ்வின் பெரும்பாகம் இமயச் சாரல்களில் அமைதியான ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு கால்நடையாகச் சென்று ஏகாந்தமான இடங்களில் கழிந்தது எனலாம். கொஞ்ச காலம் ஹரித்வாருக்கு அருகில் நாலாபுறமும் உயர்ந்த மரங்களால் ஆன சோலையால் சூழப்பட்ட இடத்தில் ஓர் ஆசிரமம் அமைத்திருந்தேன்.
அது நாகப்பாம்புகளின் அதிகமான நடமாட்டத்தினால் பயணிகள் அதிகம் வருகை தராமல் அமைதியான இடமாக இருந்தது. கேசவானந்தர் சிரித்துக் கொண்டார். பின்னர் கங்கை நதியின் வெள்ளம் ஒன்று ஆசிரமத்தையும் பாம்புகளையும் சேர்த்தாற்போல் அடித்துக் கொண்டு போய்விட்டது. பிறகு என் சீடர்கள் இந்த பிருந்தாவன் ஆசிரமத்தை அமைக்க உதவினார்கள். எங்களுடன் வந்த ஒருவர் இமாலய புலிகளிடமிருந்து அவர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டார் என்பதை விசாரித்தார். கேசவானந்தர் தலையை அசைத்தார். அந்த உயர்ந்த ஆன்மீக சிகரங்களில் காட்டு மிருகங்கள் யோகிகளை துன்புறுத்துவதில்லை. ஒரு தடவை நான் காட்டில் ஒரு புலியை நேருக்கு நேர் சந்தித்தேன். என் திடீர் கூச்சலில் அம்மிருகம் கற்சிலையைப் போன்று ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டது. மறுபடி அந்த சுவாமி பழைய நினைவுகளை நினைத்து சிரித்துக் கொண்டார். எப்பொழுதாவது நான் என் தனிமையை விட்டுவிட்டு காசியில் உள்ள என் குருவை சந்திக்கச் செல்வேன். இமாலய வனாந்திரங்களில் என்னுடைய இடைவிடாத பிரயாணங்களைப் பற்றி அவர் என்னை கேலி செய்வது வழக்கம். அவர் ஒரு தடவை என்னிடம், உன் பாதத்தில் சுற்றித் திரியும் வேட்கையின் குறி இருக்கிறது. நல்ல வேளையாக நீ சுற்றித் திரிவதற்கேற்ப புனித இமயம் விசாலமாக இருக்கிறதே என்று மகிழ்ச்சியுறுகிறேன் என்றார். லாகிரி மகாசயர் உயிருடன் இருந்த பொழுதும் மறைந்த பிறகும் பல தடவைகள் என் முன் சரீரத்துடன் தோன்றியிருக்கிறார். அவருக்கு இமயத்தின் எந்த உயரமும் எட்ட முடியாத ஒன்றல்ல என கேசவானந்தர் தொடர்ந்தார். 2 மணி நேரத்திற்குப் பிறகு எங்களை சாப்பாட்டு அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் மௌனமான கலக்கத்துடன் பெருமூச்செறிந்தேன். இன்னொரு 15 விதங்கள் கொண்ட சாப்பாடு. இந்திய உபச்சாரத்தில் 1 வருடத்திற்குள்ளேயே நான் 50 பவுண்டுகள் எடை கூடியிருந்தேன். இருந்தாலும் என்னை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படும் முடிவற்ற விருந்துகளில் அக்கறையுடன் தயார் செய்யப்படும் எந்த உணவு வகையையும் மறுப்பது மிக நாகரிகமற்றதாக கருதப்பட்டிருக்கும். இந்தியாவில் அந்தோ வேறெங்குமே இல்லையே, நன்றாக கொழுத்த சாமியார் கண்ணுக்கு விருந்தாக கருதப்படுகிறார். இரவு சாப்பாட்டிற்குப் பிறகு கேசவானந்தர் என்னை ஒரு தனிமையான மூலைக்கு அழைத்துச் சென்றார். உன் வரவு எதிர்பாராத ஒன்றில்லை என்றார் அவர். உனக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏனெனில் கேசவானந்தரை சந்திக்கப் போகும் திட்டத்தைப் பற்றி யாருக்கும் தெரியாது. சென்ற வருடம் பத்ரிநாராயணுக்கு அருகில் வட இமய பிரதேசத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது நான் வழி தவறிவிட்டேன். அந்த சுவாமி தொடர்ந்தார். ஒரு விசாலமான குகை தங்குவதற்கு தென்பட்டது. அதன் கட்டாந்தரையிலுள்ள ஒரு குழியில் தீயின் தணல் கனன்று கொண்டிருந்தது. ஆனாலும் அது காலியாகவே இருந்தது. தனியான அந்த குகையில் வசிப்பவரைப் பற்றி அதிசயித்தவாறு நான் அந்த கணப்பின் அருகில் அமர்ந்தேன். சூரிய ஒளி படர்ந்த அந்த குகையின் வாயிலில் என் பார்வை பதிந்திருந்தது. கேசவானந்தா, நீ இங்கு வந்ததைப் பற்றி எனக்கு மகிழ்ச்சி. இச்சொற்கள் என் பின்னாலிருந்து வந்தன. நான் திரும்பினேன், திடுக்கிட்டேன். மேலும் பாபாஜியைக் கண்டு கண்கூசப் பெற்றேன். அந்த மகாகுரு அக்குகைக்குள்ளிருந்து தோன்றியருளினார். பல வருடங்களுக்குப் பிறகு அவரை கண்டதில் மனங்கொளா மகிழ்ச்சியடைந்து அவரது புனித திருவடிகளில் விழுந்து வணங்கினேன். நான் தான் உன்னை இங்கு அழைத்தேன், பாபாஜி தொடர்ந்தார். அதனால்தான் நீ வழி தவறி என் தற்காலிக இருப்பிடமான இக்குகைக்கு அழைத்து வரப்பட்டாய். நமது கடைசி சந்திப்புக்குப் பின்னர் வெகுகாலமாகிவிட்டது. மற்றுமொரு முறை உன்னை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். மரணமற்ற அந்த குருதேவர் ஆன்மீகத்தில் உதவும் வகையில் சில சொற்களைக் கூறி என்னை ஆசிர்வதித்தார். பிறகு தொடர்ந்து, நான் யோகானந்தாவிற்கு ஒரு செய்தி கூறுகிறேன். அவன் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு உன்னை காண வருவான். அவனுடைய குரு மற்றும் லாகிரியின் சீடர்களுள் உயிருடன் இருப்பவர்கள் தொடர்பான பல விஷயங்கள் யோகானந்தாவை முழுமையாக வேலையில் ஆழ்த்தியிருக்கும். அப்பொழுது அவனிடம், இந்த தடவை அவன் ஆவலுடன் எதிர்பார்த்தபடி நான் அவனை காணப்போவதில்லை, ஆனால் நான் அவனை இன்னொரு சமயத்தில் சந்திக்கிறேன் என்று கூறவும். கேசவானந்தரின் வாயிலிருந்து பாபாஜியின் இந்த ஆறுதலான வாக்குறுதியை கேட்டதும் என் மனம் நெகிழ்ந்தது. என் இதயத்தில் இருந்த ஒரு வேதனை மறைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் குறிப்பாக கூறியது போல்,
கும்பமேளாவில் பாபாஜி தோன்றவில்லையே என்று நான் மேலும் கவலைப்படவில்லை. ஆசிரமத்தின் விருந்தினர்களாக ஓர் இரவு தங்கிவிட்டு மறுநாள் மதியம் நாங்கள் கல்கத்தாவிற்கு கிளம்பினோம். யமுனை நதியின் ஒரு பாலத்தை கடக்கையில் பிருந்தாவனத்தின் தொடுவான காட்சி. சூரியன் ஆகாயத்தில் தீ மூட்டினாற் போலும், எரிமலையின் வண்ண உலை போலும் இருந்த அதி அற்புதமான காட்சி எங்களுக்கு கீழே யமுனை நதியின் அமைதியான நீரில் பிரதிபலித்ததைக் கண்டு மகிழ்ந்தோம். யமுனை நதிக்கரை குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணனின் நினைவுகளால் புனிதமடைந்துள்ளது. இங்கு அவன் தன் கள்ளமற்ற இனிய லீலைகளால் கோபிகைகளுடன் விளையாடி தெய்வ அவதாரத்திற்கும் அவன் அடியவர்களுக்கும் இடையே என்றும் நிலவும் பேரன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியிருக்கிறான். பகவான் கிருஷ்ணனின் அவதார வாழ்க்கையை பல மேல்நாட்டு விமரிசகர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திர உருவகக் கதைகள் சாதாரண புத்தியை குழப்பமடையச் செய்கின்றன. ஒரு மொழிபெயர்ப்பாளரின் வேடிக்கையான தவறு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். இந்த கதை மத்திய காலத்தைச் சேர்ந்த சக்கிலிய தொழில் செய்து வந்த மிக்க மேம்பாடு அடைந்த திருத்தொண்டரான ரவிதாஸ் என்பவரை பற்றியது. அவர் எல்லா மனிதர்களிடமும் மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஒளியைப் பற்றி அவருக்கே உரித்தான தொழில் முறையில் எளிய சொற்களில் பாடுகிறார். விசாலமான நீல கோலத்தின் கீழ் மறைத்தோல் உடுத்தி வாழும் இறை. ரவிதாசரின் செய்யுளுக்கு ஒரு மேல்நாட்டவரின் பாமரத்தனமான விளக்கத்தை கேட்டால் சிரிப்பை மறைப்பதற்கு ஒருவர் ஒரு பக்கமாக திரும்பிக் கொள்ள வேண்டும். பிறகு அவர் ஒரு குடிசையை கட்டி அதனுள் தோலினால் அவர் செய்த ஒரு பிரதிமையை வைத்து அதை வழிபடத் தொடங்கினார். ரவிதாஸ் மகா கபீரின் சகோதர சீடர். ரவிதாஸின் மேன்மையான சீடர்களில் சித்தூர் ராணியும் ஒருவர். அவர் தன் குருவிற்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு ஒரு பெரிய விருந்து வைத்தார். அதற்கு அநேக பிராமணர்களை அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கீழ்ச்சாதியரான ஒரு சக்கிலியனுடன் சேர்ந்து உணவு உட்கொள்ள மறுத்துவிட்டனர். அவர்கள் கௌரவமாக தள்ளி உட்கார்ந்து தங்கள் மாசுபடா உணவை உண்ணத் தொடங்குகையில், ஐயோ, இதென்ன? ஒவ்வொரு பிராமணரின் பக்கத்திலும் ரவிதாஸின் உருவம் தென்பட்டது. இப்பெருங்காட்சி சித்தூரில் மிகப்பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சியை தோற்றுவித்தது. சில தினங்களில் எங்கள் சிறு குழு கல்கத்தாவை அடைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரை காண மிக ஆவலுடன் இருந்த நான், அவர் செராம்பூரை விட்டுவிட்டு 300 மைல்கள் தெற்கிலுள்ள பூரியில் தற்போது இருப்பதைக் கேட்டு ஏமாற்றமடைந்தேன். பூரி ஆசிரமத்திற்கு உடனே வரவும். இந்த தந்தி மார்ச் 8ஆம் தேதி கல்கத்தாவிலுள்ள குருதேவரின் சீடர்களில் ஒருவரான அதுல் சந்திர ராய் சௌத்ரிக்கு சகோதர சீடர் ஒருவரால் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த செய்தியின் விஷயம் என் காதுகளை எட்டியது. அதன் பொருளை உணர்ந்து வேதனையடைந்த நான் என் குருதேவரின் உயிரை பிழைக்க விடுமாறு மண்டியிட்டு கடவுளிடம் மன்றாடினேன். நான் என் தந்தையின் வீட்டிலிருந்து ரயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த பொழுது என்னுள்ளே ஒரு தெய்வீக குரல் எழுந்தது. இன்றிரவு பூரிக்குச் செல்ல வேண்டாம், உன் பிரார்த்தனை நிறைவேற்றப்படாது. இறைவா, நான் துக்கத்தில் துடித்து பேசினேன். பூரியில் என்னுடன் மல்லுக்கு நிற்க உனக்கு விருப்பமில்லை போலும். அங்கு குருதேவரின் உயிருக்காக இடைவிடாத என் பிரார்த்தனைகளை நீ மறுத்துவிடத்தான் வேண்டுமா? அப்படியெனில் அவர் இன்னும் மேலான கடமைகளை நிறைவேற்ற உனது கட்டளைப்படி செல்லத்தான் வேண்டுமா? என் உள்மனத்தின் ஆணைக்கிணங்க நான் அன்றிரவு பூரிக்கு புறப்படவில்லை. மறுநாள் மாலை நான் ரயிலுக்கு புறப்பட்டேன். போகும் வழியில் 7 மணிக்கு ஒரு பெரிய சூட்சும மேகம் திடீரென்று ஆகாயத்தை மறைத்தது. பிறகு ரயில் வண்டி பூரியை நோக்கி கர்ஜித்துச் செல்லுகையில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் உருவம் என் முன் தோன்றியது. அவர் மிக தீவிரமான முகத்தோற்றத்துடன் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒளியுடன் அமர்ந்திருந்தார். எல்லாம் முடிந்துவிட்டதா? நான் கெஞ்சியவாறு கைகளை தூக்கினேன். அவர் தலையை அசைத்தார். பிறகு மெதுவாக மறைந்தார். நான் மறுநாள் காலை பூரி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் நம்பிக்கைக்கு மாறாக நம்பிக்கொண்டு நின்ற பொழுது அறிமுகமில்லாத ஒரு மனிதர் என்னை அணுகினார். உங்கள் குருதேவர் போய்விட்டார் என்பதைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? பிறகு ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவர் என்னை விட்டு அகன்றார்.
அவர் யார் என்பதையும் என்னை அங்கு காண முடியும் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்பதையும் நான் அறியவே முடியவில்லை. திடுக்கிட்டு நான் பிளாட்பாரத்தின் சுவரில் சாய்ந்து கொண்டேன். என் குருதேவர் அந்த துக்ககரமான செய்தியை எனக்கு பல வழிகளில் தெரிவிக்க முயன்றிருக்கிறார் என்று உணர்ந்தேன். பொங்கும் என் ஆன்மா அடங்காமல் குமிரி ஒரு எரிமலையைப் போன்றிருந்தது. நான் பூரி ஆசிரமத்தை அடைகின்ற சமயத்தில் விழுந்துவிடும் நிலையில் இருந்தேன். உள்மனம் இதமாக திரும்ப திரும்ப உன்னை திடப்படுத்திக் கொள், அமைதியடை என்று கூறியது. நான் குருதேவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஆசிரம அறையை அடைந்தேன். அவரது உடல் நம்ப முடியாத உயிர்க்களையுடன் ஆரோக்கியமும் அழகும் சேர்ந்த காட்சியாக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. குருதேவர் இறப்பதற்கு கொஞ்ச காலம் முன்பு அவர் ஜுரத்தினால் லேசாக நலக்குறைவுற்றிருந்தார். ஆனால் அவர் பரம்பொருளுடன் ஒன்றுவதற்கு முதல் நாள் அவரது உடல்நிலை முழுதும் சரியாகிவிட்டது. எத்தனை தடவை நான் அவர் அன்பு உருவத்தைக் கண்டாலும் என்னால் அதில் உயிர் இல்லை என்று நம்ப முடியவில்லை. அவர் மேனி வழவழப்பாகவும் மிருதுவாகவும் இருந்தது. அவரது முகத்தில் தெய்வீக அமைதி குடிகொண்டிருந்தது. அவர் தெய்வீக அழைப்பின் நேரம் வந்தவுடன் தன் உடலை உணர்வுடனேயே நீத்திருக்கிறார். வங்காள சிங்கம் போய்விட்டது. நான் கலக்கத்தில் கதறினேன். நான் மார்ச் 10ஆம் தேதி செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை சரிவர செய்தேன். சந்நியாசிகளுக்குரிய பழமையான சடங்குகளுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவரது பூரி ஆசிரமத்தின் தோட்டத்தில் புதைக்கப்பட்டார். பின்னர் அவரது சீடர்கள் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் சமராத்திரி தினத்தில் அவருடைய ஞாபகார்த்த சடங்கில் பங்கெடுத்து தங்கள் மரியாதையை செலுத்த வந்திருந்தனர். கல்கத்தாவின் முதன்மையான செய்தித்தாளான அமிர்த பஜார் பத்திரிகா அவரது போட்டோவுடன் பின்வரும் செய்திக்குறிப்பை பிரசுரித்திருந்தது. 81 வயதான ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் அவர்களது மரண பண்டாரா, அதாவது திவசச் சடங்கு மார்ச் 21 பூரியில் நடந்தது. இந்த சடங்குகளுக்கு அநேக சீடர்கள் பூரிக்கு வந்திருந்தனர். பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதிய மிக சிறப்பானவர்களில் ஒருவரான சுவாமி மகாராஜ் அவர்கள் காசியின் யோகிராஜ் ஸ்ரீ ஷியாமாச்சரண் லாகிரி மகாசயருடைய முக்கிய சீடராவார். சுவாமி மகாராஜ் இந்தியாவில் பல யோகதா சத்சங்க செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மையங்களை நிறுவியவராவார். மேலும் அவருடைய முக்கிய சீடரான சுவாமி யோகானந்தருக்கு மேலை நாடுகளில் யோக இயக்கத்தை பரப்புவதற்கு மிகுந்த ஊக்கமளித்தவர். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தீர்க்க தரிசனத் திறனும் ஆழ்ந்த ஞானமும் தான் சுவாமி யோகானந்தருக்கு கடல் கடந்து சென்று அமெரிக்காவில் இந்திய மகாத்மாக்களின் உபதேசத்தை பரப்புவதற்கு வேண்டிய ஆதார சக்தியாயிருந்தது. பகவத்கீதை மற்றும் இதர ஆன்மீக நூல்கள் பற்றிய ஸ்ரீ யுக்தேஸ்வரின் உரைகள் கிழக்கு மேற்கு நாடுகளின் தத்துவத்தில் அவருக்கிருந்த ஞானத்தை பறைசாற்றுகின்றன. மேலும் மேல்திசை கீழ்த்திசை நாடுகள் ஆகிய இரண்டிற்கும் இடையிலுள்ள ஒற்றுமையை தெளிவுபட தெரிவிப்பதாக அமைந்துள்ளன. அனைத்து சமயங்களின் ஒற்றுமையில் அவர் நம்பிக்கை வைத்திருந்ததால் ஸ்ரீ யுக்தேஸ்வர் மகாராஜ் பல்வேறு பிரிவுகளையும் சமயங்களையும் சார்ந்த தலைவர்களின் ஒத்துழைப்புடன் சாது சபாவை நிறுவினார். இதன் நோக்கம் சமய உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் புகட்டுவதாகும். அவர் மரணத் தருவாயில் தன் வாரிசான சுவாமி யோகானந்தரை சாது சபாவின் தலைவராக நியமித்தார். பாரதத்திற்கு அந்த மகானின் மறைவு ஒரு பெரிய இழப்பாகும். அவருடன் நெருங்கி பழகும் பேறு பெற்றவர்கள் பாரதத்தின் பண்பையும் சாதனையுமே உருவாகக் கொண்டிருந்த அவருடைய உண்மையான இயல்பை உள்ளபடி உணர்ந்து கொள்வார்களாக. நான் கல்கத்தாவிற்கு திரும்பினேன். செராம்போர் ஆசிரமத்திற்கு அதன் புனிதமான நினைவுகளுடன் நான் செல்வதில் என் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லாததனால் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பால சீடனான பிரபுல்லாவை அழைத்து அவனை ராஞ்சி பாடசாலையில் சேர்க்க ஏற்பாடு செய்தேன். நீங்கள் அலகாபாத் மேளாவிற்கு சென்ற தினம் காலை பிரபுல்லா என்னிடம் கூறினார். குருதேவர் சாய்வு மேசையின் மீது விழுந்தார். யோகானந்தா சென்று விட்டான். அவர் அழுதார். யோகானந்தா சென்று விட்டான். அவர் புதிராக கூறினார். நான் வேறு விதமாக அவனுக்கு கூறியாக வேண்டும். பிறகு மணிக்கணக்கில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்.
என்னுடைய நாட்கள் பிரசங்கங்களிலும் வகுப்புகள் நடத்துவதிலும் நேர்முக சந்திப்புகளிலும் பழைய நண்பர்களுடன் மறுபடி சேர்வதிலும் கழிந்து கொண்டிருந்தன. ஒரு மேலார்ந்த புன்னகைக்கும் இடைவிடாத வேலை நிறைந்த வாழ்க்கைக்கும் அடியில் என் உள்ளார்ந்த ஆனந்தத்தில் பல வருடங்களாக என் எல்லா எண்ணங்களிலும் படர்ந்து நின்ற அந்த ஆனந்தத்தில் ஒரு கருமைக்கரை படிந்து களங்கமடையச் செய்தது. அந்த தெய்வீக முனிவர் எங்கே சென்றார்? வேதனை நிறைந்த என் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து நான் மௌனமாக அழுதேன். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. என் மனம் குருதேவர் தன் பிரபஞ்ச அன்பனுடன் இரண்டரக் கலந்ததே மிக நல்லது என்று எனக்கு உறுதிப்படுத்தியது. சிரஞ்சீவித்துவம் பெற்ற பரவெளியில் அவர் நிரந்தரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் நீ என்றுமே அவரை பழைய செராம்பூர் ஆசிரமத்தில் காண முடியாதே? என் இதயம் புலம்பியது. இனி என்றுமே உன் நண்பர்களை அவரிடம் அழைத்து வரவும் முடியாது. அதோ பார், இந்தியாவின் ஞான அவதாரம் அமர்ந்திருப்பதை என்று பெருமையாக கூறவும் முடியாது. திரு ரைட் ஜூன் மாத ஆரம்பத்தில் எங்கள் குழு மும்பையிலிருந்து மேலை நாட்டிற்கு கப்பலேறிச் செல்ல ஏற்பாடு செய்தார். கல்கத்தாவில் மே மாதத்தில் 2 வாரங்கள் பிரிவு உபச்சார கூட்டங்களும் பிரசங்கங்களுமாக முடிந்த பிறகு நான், செல்வி பிளெட்ச், திரு ரைட் ஆகியோர் ஃபோர்ட் வண்டியில் மும்பைக்கு பயணமானோம். நாங்கள் அங்கு சென்ற பிறகு கப்பல் அதிகாரிகள் ஃபோர்ட் காருக்கு கப்பலில் இடமில்லாததனால் எங்கள் பிரயாணத்தை ரத்து செய்யும்படி கூறினார்கள். அந்த வண்டி ஐரோப்பாவிற்கு சென்றதும் எங்களுக்கு மீண்டும் வேண்டியிருக்கும். போனால் போகிறது போ, நான் திரு ரைட்டிடம் துக்கத்துடன் கூறினேன். நான் மறுபடியும் பூரிக்குச் செல்ல விரும்புகிறேன். நான் மௌனமாக கூறிக்கொண்டேன். என் கண்ணீர் மறுபடியும் என் குருதேவரின் சமாதியை கழுவட்டும்.